கோவை அம்மன்குளம் அருகே வாய்க்கால்மேடு பகுதியில் காமாட்சி என்பவரின் வீட்டில் 15 பெட்ரோல் குண்டுகள் அடங்கிய பார்சல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஷெர்லி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கோவை அம்மன்குளம் வாய்க்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த காமாட்சி என்பவரது வீட்டின் முன்னால் வைக்கப்பட்டிருந்த 15 பெட்ரோல் குண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இன்று காலை அதிகாலையில் காமாட்சி அவர்கள் வீட்டு வாசல் முன் பார்த்தபோது ஒரு சாக்கு பையில் கட்டி வைத்த பார்சலானது தென்பட்டது. அந்த சாக்கு பார்சலில் பார்த்தோமானால் சுமார் 15 கோட்டர் பாட்டுகளில் பெட்ரோல்கள் நிறுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினரும் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அந்த சாக்கு பையில் பார்த்தோமானால் 15 கோட்டர் பாட்டுகளில் பெட்ரோல் நிரப்பப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த ஒரு கடிதமும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் காமாட்சியின் பெயர் மற்றும் முகவரி குறிக்கப்பட்டிருந்தது. இது மட்டும் அல்லாமல் இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் காமாட்சி அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இது குறித்து காமாட்சி அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்று பார்த்தோமானால், அதே பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் இந்த காரியத்தை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் அவர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து முருகேசனிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து காவல்துறையினர் தெரிவிக்கும் கருத்து என்னவென்று பார்த்தோமானால், முருகேசன் என்பவருக்கும் காமாட்சி என்பவருக்கும் தொடர்பு இருந்து வந்ததாகவும் கடந்த ஒரு ஆண்டுகளாக இருவரிடையும் பிரச்சனை நிலவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பிரச்சனையின் அடிப்படை காரணமாகவே காமாட்சி மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்ற காரணமாக முருகேசன் இப்படி போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் கடந்த வாரம் கோவையில் மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த 15 பெட்ரோல் வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது கோவை மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன என்று குறிப்பிடலாம். ஷர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை.